இது நான் இல்லம்மா, ரேவதி தான். அவ ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு அவதான் இன்னைக்கு சமையல் பண்ணா. என்னது, ரேவதி சமைச்சாளா? ஆமாமா, நேத்து ஒரு ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போனால அவ ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணா போல இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு நல்லாவே இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு ரேவதியே அவ ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொண்டு போறா. ஓ, ஷிஷு, அம்மா இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். ரேவதி, இன்னைக்கு நீதான் சமைச்சேன்னு உங்க அக்கா சொன்னா? ஆமாமா, நேத்தே என் ஃப்ரெண்டுக்கு நான் என் கையால சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அவளுக்காக சமைச்சேமா. நான் போய் கொடுத்துட்டு வரேமா. சரிம்மா, போயிட்டு வா. ம். சித்தி, நீங்களா? பாத்தீங்களா, கிளம்புற அவசரத்துல உங்களை சுத்தமா மறந்தே போயிட்டேன். என்னடா இவ டிஃபன் கேரியரோட எங்க கிளம்பி போறேன்னு தானே யோசிக்கிறீங்க? நான் இவ்ளோ ஆசையா எங்க கிளம்பி போறேன்னு சொல்லுங்க. எல்லாம் என் மாமாவுக்காக ஆசையா சமைச்சு எடுத்துட்டு போறேன். அதுவும் நீங்க நேத்து பாத்தீங்களே, அதே வீட்டுக்கு தான். முடிஞ்சா அம்மா கூட்டிட்டு வாங்க, பாக்கலாம். பாய் சித்தி. ஏங்கா, அவ சமைச்சு கொண்டு போறா, யாருக்கு என்னன்னு கேட்க மாட்டியா? அவதான் அவ ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொண்டு போறேன்னு சொன்னால. அவ சொன்ன அப்படியே நம்பிடுவியா? அவ யாருக்கு சமைச்சு எடுத்துட்டு போறான்னு தெரியுமா? எல்லாம் அந்த கார்த்திக் தான். சந்திரா, வர வர ரேவதி விஷயத்துல நீ ஏன் இவ்ளோ பயப்படுறேன்னு தெரியல. அவதான் அவ ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு தெளிவா சொல்றாள். அத விட்டுட்டு நீ போய் சாப்பிட்டுட்டு வர வேலையை பார்ப்போ. அப்புறம் சந்திரா, ரேவதி அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காளா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காளான்னு பாக்கலாம். கிளம்பாத. எனக்கு ரேவதியை பத்தி நல்லா தெரியும், சரியா? பொய் சொல்ற அவளை இந்த வீடு நம்புது. நான் உண்மையை சொல்றேன், ஆனா அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. என்ன என் நேரம். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க வந்திருக்கீங்க? வாஹே குரு मेरा नाम रणवीर सिंह है. ரன்வீர் சிங்கா? இந்த சினிமால எல்லாம் நடிப்பாரு அந்த ரன்வீர் சிங்கா? नहीं नहीं, मैं लंदन वाला रणवीर सिंह है. लंदन में आया हूँ. லண்டன் இருந்தா? எனக்கு இங்க ஒரு பிசினஸ் நடக்கணும். அதுக்கு இந்த ஊர்ல சிவனாண்டியா கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. சிவனாண்டி இருக்காரா? சிங்கு, அது வெறும் சிவனாண்டி இல்ல, மை சன் சிவனாண்டி. वाहे गुरु, बहुत अच्छा. तुम शिवनांडी का पिता है? அது நானு சிவனாண்டிக்கு சோட்டா ஃபாதர். ओ चाचू चाचू. अच्छा अच्छा, बहुत अच्छा. சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? என் பையன் எதுக்கு பார்க்கணும்? நம்ம பிசினஸ் பத்தி பேச சிவனாண்டியை மீட் பண்ணணும். அவர் இருக்காரா? சிங்கு, அப்படியெல்லாம் பொசுக்குன்னு காட்டிட முடியாது. என்ன பிசினஸ், என்ன பேச போறேன்னு நீ என்கிட்ட விவரமா சொன்னாதானே நான் போய் என் மவன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர முடியும். அதெல்லாம் சீக்ரெட். அவரை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஷோரா என்னால சொல்ல முடியும். இந்த வேலையை மட்டும் நான் எதிர்பார்த்தபடி நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பணம் கோடி கணக்குல கிடைக்கும். என்ன சொன்ன? கோடி கணக்குலையா? அது கோடினா இந்த லட்சம் ரூபாய்க்கு அடுத்து வருமே, அதானே? அதே அதே. சிவனாண்டியா கூப்பிடுறீங்களா? ஐயோ, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வாசல்ல நிக்க வச்சு பேசுறனே. நீ கோடி கணக்கா குடுக்கறேன்னு சொல்ற? உன்னை வெளியே நிறுத்தலாமா? வா வா வா, உள்ள வா. உள்ள வா. आवो आवो जी, आवो आवो जी.
ருக்கோ ருக்கோ மை பேட்டா கூட்டிட்டு வந்துடுறேன் சரி. போயிட்டோ 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 மௌனே 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 ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு மௌனே அத நம்ம ஹால்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்க நீ வா 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 சீக்கிரம் வந்து என்னன்னு கேளு சித்தப்பா அதிர்ஷ்டமா என்ன சொல்றீங்க எவன ஹால்ல உட்கார வச்சிருக்கீங்க மௌனே அவன் ஏதோ பெரிய பிசினஸ் பண்ற ஆளா அவன் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கான் மௌனே ஆ? இந்த பாரு அவன் கேட்கற உதவியை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவன் கோடி கணக்குல நமக்கு பணம் கொடுப்பானா என்னது கோடி கணக்குல பணம் கொடுக்குறானா ஆமா வந்திருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரம் போல் இருக்கு வாங்க யாருன்னு பாப்போம் புரியாம பேசாதீங்க சித்தப்பா வந்தவன நமக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது அவன் 5 கோடி பணம் தரான்னா அப்படியே நம்பிடுவீங்களா அதெல்லாம் சரிப்படாது அவனை போ சொல்லுங்க ஐயோ மௌனே இரு அவசரப்படாத என்ன சித்தப்பா இந்த பாரு நாம சாமி நகையை திருடி கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும் 5 கோடி நம்ம கைக்கு வந்துரும் அவனே அப்புறம் இந்த ஆடி மாசத்துல சாமிக்கு நகைங்களை போட்டது சாமிக்கே பிடிக்கல அதான் காணாம போயிருச்சுன்னு ஒரு கதையை கட்டி விட்டுருவோம் சித்தப்பா ஏற்கனவே நம்ம 2-3 தடவை கோயில் நகையை திருடி இருக்கோம் ஒரு வேளை இப்ப நகை காணும்னு வச்சுக்கோங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தான் ஞாபகத்துக்கு வருவோம் மவனே மவனே கொஞ்சம் யோசி மவனே இத பாரு இந்த தடவை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நம்ம திருடிடுவோம் மவனே 5 கோடி மவனே அது நம்ம கைக்கு வந்தா எப்படி இருக்கும் 5 கோடி ஆ?